ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காளான் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். காளான், அரிசி, தக்காளி, பிரியாணி தேவையான பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தயிர், புதினா தலை, கொத்தமல்லி தலை, ஒரு லெமன். குக்கர் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை போட்டு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதை வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரல வதக்கிக்கலாம். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கியாச்சு. இப்போ புதினா தலை போட்டுக்கலாம். புதினா தலை நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 1/2 கப் எடுத்து வச்சுருந்தா அதை ஊற்றிக்கலாம். தயிர் உடனே கலரி விடணும், இல்லைனா திரியாக வந்துடும். இப்போ காளான் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் போட்டுக்கல. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் காளானில் நல்லா இதாகும். அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளருக்கு தான் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரிசி எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி தலை போட்டுடலாம். கொதிக்கட்டும். கொதிக்குது நல்லா. அரிசி போட்டுடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா ஃபுட் கலர் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லெமன், 1/2 லெமன். அது சாப்பாடு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லெமன் போடுறது. கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கடைசியாக. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வரைக்கலாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது போட்டுக்கிறேன் நான். 1/4 டீஸ்பூன் ஆட்டும். அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி நல்லா கொதிக்குது. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். 2 விசில் வந்துடும். விசில் வந்துருச்சு. அது விசில் அடங்கினதும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. சுவையான காளான் பிரியாணி ரெடி. பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது காளான். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.